வாலி செய்த பூஜை, அதை நாம் பின்பற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி செய்ய வேண்டும் என்று நமது ஆன்மீக புனிதமான அகஸ்திய விஜயம் இந்த ஜூலை மாதம் 2025 வெளிவந்து விட்டது. இப்பொழுது 42ஆம் பக்கத்தில் பார்ப்போம். மாதுளம்பழச்சாறு அபிஷேகம் செய்தார் வாலி. அதனால் அப்படி நாம் செய்யும் போது என்ன கிடைக்கும்? உயர்ந்த ராஜ பதவியை பெற அற்புதமான மாதுளம் பழச்சாற்றால் நீங்கள் அபிஷேகம் செய்தால் வாலி, அதை போல் நீங்கள் அபிஷேகத்தை செய்தால் வாலீஸ்வரருக்கு செய்வதால் அலுவலகங்களில் உள்ள பதவி ஏற்ற இறக்கங்களில் வரும் கலகங்கள் குறையும். அன்னாபிஷேகம் இதை செய்து கற்பில் சிறந்த மனைவியை பெற்றார் வாலி. நீங்களும் அன்னாபிஷேகம் செய்து இப்படி செய்து வந்தால் நல்ல மனைவியை பெறுவீர்கள். அந்த மாதிரி மனைவி வாய்ப்பால் ஆடிப்புறத்தன்று நீங்கள் கண்ணாடி வளையல்களும், வெள்ளி வளையல்களும், தங்க வளையல்களும், பலாமர வளையல்களும், சந்தன வளையல்களும், காப்பு வளையல்களும், திருஷ்டி வளையல்களும் கொண்டு அம்பாளுக்கு வளைகாப்பாக சாத்தி சுமங்கலிகளுக்கு அதை அப்படியே தானமாக அளித்து வாலி செய்தது போல் வந்தால் இதனால் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைப்பதை நிச்சயம். மேலும் ஆடிப்புறத்தன்று ஸ்ரீ வாலீஸ்வரர் கோவிலில் உள்ள அம்பாளுக்கு வளைகாப்பு செய்து வளையல்களை தானமாக அளிப்பது அற்புதமான சக்தி வாய்ந்த மாங்கல்ய சக்தியை கொடுக்கும். ஆடி கிருத்திகை, மாசி மகம், ஆடி கிருத்திகை மற்றும் மாசி மகத்தில் செய்ய வேண்டியது வாலி செய்ததை நாமும் செய்வோம். ஆடி கிருத்திகை என்றும் மாசி மகத்து அன்றும் சுவாமியை திருவீதி விழா வரச் செய்து கல்யாண உற்சவம் செய்து மகிழ்ந்தார் வாலி. இப்படி பல உற்சவங்கள் செய்தனால் ஒரு பதிவிரதாத்தன்மை கொண்ட ஒரு பெண்ணை மணக்கும் பெரும் அருள் பெற்றார் வாலி. ஆகையினால் திருமணம் நடக்கவும் நல்லவரையோ நல்லவளையோ திருமணம் செய்யவும் இப்படிப்பட்ட பூஜை நமக்கு அருளை புரியும். மனம் சுமை தனிய வாலி செய்தது ஒவ்வொருவர் மனதிலும் வெளியிலே சொல்லவே இயலாத பல கோடி ரகசியங்கள் இருக்கு. இத்தகைய விஷயங்களை பெரியவர்களிடம் சொன்னால் தன்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்பது நாம் நினைப்பது உண்டு. இப்படிப்பட்ட சங்கடங்களை ஸ்ரீ வாலீஸ்வரரிடம் முறையிடுகையிலே பல வருஷங்களாக தீராத மனசுமைகை, ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் உடனே தனியும். வெற்றிலை மாலை சனிக்கிழமை என்று காம்புகளை நீக்கப்பட்ட வெற்றிலையை கொண்டு மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சாத்தி வழிபட்டார் வாலி. அதனால் எப்படி தங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்த காரியம் நன்மையாக இருந்தால் அது நடக்க இந்த பூஜை மிகவும் அருள் புரியும். இத்தகைய அற்புதமான பூஜைகளை செய்த வாலியினுடைய சிலாரூபமானது சென்னை வாலீஸ்வரர் மூலவர் சன்னதியிலே உள்ளே சிவபெருமானை வணங்கிய நிலையிலே வடக்கு திசை பார்த்து அப்படியே இருக்கின்றார். நீங்களும் வாலீஸ்வரரை இப்படியே வணங்கி அருள் வளம், பொருள் வளம், ஆன்மீக வளம், தெய்வீக வளம், சிந்தனை வளம், ஞான வளம் பெற்று சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ்தருக்கு உங்களுடைய புண்ணிய பூஜை பலன்களை அர்ப்பணித்தால் பலன்கள் கோடி கோடியாக பெருகி உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. ரொலாலா அருணாச்சலம்.